உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் உங்களுக்கு அவங்களோட வைஃபை பாஸ்வேர்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவங்கள ப்ராங்க் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது ஒரு வைஃபை ஜாமிங் வந்து பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, எப்படி பண்ணுறது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வைஃபை ஜாமிங்குக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வேணும். சரியா, இது என்ன போர்டுன்னு நான் படிவாக சொல்கிறேன். இப்படி ஒரு சர்க்கிட் போர்டு ஒன்று வேணும். இது எங்கே வாங்குறேன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டுன நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் MCU. சரியா, இது வந்து ஒரு IoT அப்ளிகேஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு போர்டு. சரியா, IoT என்னென்னு சிம்பிளாக சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வெளியில் கொழும்புக்கு போயிருக்கிறீங்க. சரியா, இப்போ கொழும்பில் இருக்கிறீங்க. இப்போ எஃப்னால் உங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு லைட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண மறந்துட்டு போயிட்டீங்க. ஸோ அந்த லைட்டை வந்து நீங்கள் கொழும்புலேருந்தே ஆஃப் பண்ணணுமெண்டா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு IoT செட்டப்பை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் மூலமாக நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணலாம். இதுதான் IoT. சரியா, இப்போ IoT டிவைசஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஆர்டினோ, நோட் MCU அந்த மாதிரி சில டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த வைஃபை டிஆத்தன்டிகேஷன் அட்டாக் செய்யணும்னா எங்களுக்கு வந்து இந்த நோட் MCUன்னு சொல்கிற இந்த போர்ட் வேணும். சரியா, இந்த நோட் MCU போர்ட் இருந்தால் செய்யலாம். இது வந்து ஒரு ஹேக்கிங் டிவைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சரியா, இது வந்து ஒரு IoT டிவைஸ். இந்த டிவைஸை வச்சு இந்த டிவைஸில் எங்களுக்கு இந்த வைஃபை மொடியூல் இருக்குல்ல, இந்த வைஃபை மொடியூல் இருக்கிறதால எங்களால் இதில் வந்து வைஃபை ஜாமிங் செய்ய முடியும். சரியா, அதோட இது வந்து எல்லா விதமான வைஃபையையும் ஜாம் பண்ணுமோன்னு கேட்டால் இல்லை. சரியா, இது வந்து குறிப்பிட்ட வைஃபைஸை மட்டும்தான் ஜாம் பண்ணும். சரியா, அண்ட் இதுண்ட இன்புட் வோல்டேஜ் வந்து 3.3 வோல்டேஜ். அது என்னது இன்புட் வோல்டேஜ்னால், இந்த இதுக்கு நாங்கள் வந்து பவர் சோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். அந்த வோல்டேஜ் வந்து 3.3 வோல்டேஜ். அந்த பவர் சோர்ஸை இந்த இடத்துல கொடுக்கும்போது இப்போ நாங்கள் வந்து கூட கரண்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. கூட கரண்ட் கொடுத்தாலாம் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. இந்த ரெகுலேட்டர் மூலமாக அதுக்கு தேவையான 3.3 வோல்டேஜை மட்டும் அதை எடுத்துக்கொள்ளும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த டிவைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அட்டாக்கை பற்றி ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன் என்ன மாதிரின்னு. சரியா, இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த படத்தில் சிம்பிளாக போட்டிருக்கோம். ஓகே, இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி எங்களுக்கு இன்டர்நெட் வந்து எங்களோட மொபைலுக்கு வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து எங்களுக்கு ரவுட்டருக்கு வரும். நாங்கள் அதுக்கு இடையில் வந்து ஃபயர் வால் வச்சுருப்போம் எங்களுக்கு தேவையண்டா. இப்போ இந்த ரவுட்டருக்கு வர இன்டர்நெட்டை நாம் ஒரு ஜூஸர். சரியா, நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பாவிக்கிறோம். சரியா, அந்த ரவுட்டரில் இருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி பாய்க்கிறோம். இப்போ இடையில் அட்டாக்கர் இருக்கார். சரியா, அட்டாக்கர் இல்லாட்டி ஹேக்கர் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த வைஃபைல இருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸாக தான் டேட்டா வரும். சரியா, ஃப்ரேம்ஸாக டேட்டா வரைக்க அது வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வரும். சரியா, இப்போ வந்து இவர் இங்கே இருந்து கொஞ்சம் ஃப்ரேம்ஸை அனுப்புவார், அந்த வைஃபையோட மேக் அட்ரஸுக்கு அனுப்புவார். சரியா, அப்படி அனுப்பேக்க என்ன நடக்கும்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நெரிசல் ஒன்று ஏற்படும். இப்போ வேறு இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் வருது, அதே நேரம் இங்கேயும் சேர்ந்து வருதுண்டா அதுக்குள்ளே வந்து ஒரு நெரிசல் ஒன்று ஏற்படுறேக்க அதில் என்ன நடக்குமெண்டா நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு லூஸ் கனெக்ஷன் ஏற்படும். சரியா, இதுதான் இந்த டிஆத்தன்டிகேஷன் அட்டாக். இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கிறீங்க, ஒரு வாகனம் வரையிலேண்டா நீங்கள் சிம்பிளாக போவீங்க. ஒரு கொஞ்சம் வாகனம் வந்திருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக போவீங்க. இதே அந்த ரோட்டு ஃபுல்லாக வாகனம் இருந்தால் உங்களால் அந்த இடத்த விட்டு இறக்க இயலாது. இதுதான் வந்து இந்த வைஃபை டிஆத்தன்டிகேஷன் அட்டாக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். சரியா, இதுதான் இந்த அட்டாக்குன்ற கன்செப்ட். இதை கொஞ்சம் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயம் படிக்க அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுன்னு தெரியாமல் படிக்கிறதுல வேஸ்ட் இல்லை தானே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த வைஃபை டிஆத்தன்டிகேஷன் அட்டாக் செய்யணும்னா எங்களுக்கு இந்த நோட் MCU போர்ட் வேணும்னு சொன்னேன். அதுலேயும் வந்து எங்களுக்கு இந்த ESP8266 இதான் இந்த நோட் MCU போர்ட். இதில் வந்து சிப்செட் இருக்குது. சரியா, நிறைய சிப்செட் இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு இந்த CP2102 இந்த சிப்செட் மட்டும்தான் எங்களுக்கு இந்த வைஃபை டிஆத்தன்டிகேஷன் அட்டாக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த போர்ட் இந்த சிப்செட் இருக்கிற போர்டாக பார்த்து நீங்கள் வாங்கி கொள்ளணும். சரியா, இப்போ நான் வாங்கியிருக்கேன். இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபைலையே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இல்லை எல்லா ஸ்டெப்ஸும் கிளியராக இருக்கும். இப்போ நான் வந்து டெராஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த போர்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் சொன்ன அதே சிப்செட் தான். நீங்கள் பாருங்கள், CP2102 இந்த சிப்செட் இருக்கிற போர்ட் நீங்கள் எங்கே வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. நான் வாங்கின டெராஸில் நான் வாங்கிக்கிற இந்த ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் இருந்தது. இப்போ கூட்டிட்டாங்க.
ஸோ இந்த சிப்செட்டை நீங்கள் வாங்குங்க. இதை வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். இந்த சிப்செட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட லிங்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்தது வந்து என்ன செய்யணுமெண்டா, எங்களுக்கு இன்னொரு ஆர்டினோ ஐடிஏன்றது தேவை. இது என்ன ஐடிஏண்டா? ஐடிஇஏண்டா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அப்படின்னா இப்போ நாங்கள் கோடிங் டைப் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். சரியா? இப்போ இந்த ஆர்டினோ ஐடிஇ மூலமாக தான் இந்த போர்டுக்கு வந்து நாங்கள் சம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு ப்ரோக்ராமை வந்து நாங்கள் உள்ள புஷ் பண்ணுவோம். அதன் மூலமாக அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த போர்ட் வந்து எங்களுக்கு வந்து செயற்பாடுகளை செய்யும். ஸோ இதன் மூலம் இந்த வைஃபை மொடியூலில் இருக்குல்ல, இந்த வைஃபை மொடியூலை நாங்கள் சில மோடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக இதை நாங்கள் வந்து ஒரு டிஎத்தனிகேஷன் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு டிவைஸாக மாற்ற முடியும். சரியா? திருப்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஹேக்கிங் டிவைஸ் கிடையாது. இதை வச்சு ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக நாங்கள் இதை செய்ய முடியும். சரியா? சரி, அடுத்தது வந்து நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் போய் இந்த ஆர்டினோ ஐடியை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். சரியா? சிம்பிளாக நீங்கள் நார்மலான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரியா? சரி, அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த சிப்செட்டுக்கு மட்டும்தான் எங்களோட இந்த வைஃபை டிஎத்தனிகேஷன் அட்டாக் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த சிப்செட்டுக்கான டிரைவர் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சரியா? டிரைவர் என்னென்னா, இப்போ எங்களோட நோட் எம்சியூவையும் இந்த எங்களோட ஹார்ட்வேர் எங்களோட சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன டூல் மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் டிஸ்பிளே டிரைவர், சவுண்ட் டிரைவர், வைஃபை டிரைவர் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அதே மாதிரி இது ஒரு டிரைவர். இந்த டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எங்களோட இந்த நோட் எம்சியூ நாங்கள் எங்களோட பிசியோட கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த நோட் எம்சியூ வந்து காட்டு. இப்போ நீங்கள் பென் ட்ரைவ் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு காட்டும். ஓகே, அப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கொள்ளுங்க. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் போய் இந்த டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. சரியா? இந்த டவுன்லோட்ஸில் வந்து இந்த இடத்துல இந்த இந்த டிரைவரை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஜிப் ஃபைல் ஒன்று வரும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி முதல்ல வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். சரி, அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ன்றதை கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CP21X என்ற இந்த இன்ஸ்டாலரை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நீங்கள் வளமையான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஓகே நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையான எல்லா இதையும் வந்து எங்கள் சிஸ்டம்மை வந்து நாங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். சரி, எங்கள் சிஸ்டமில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பார்ப்போம்டா, இப்போ வந்து இதை நாங்கள் எந்த மாதிரி இந்த அட்டாக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கொண்டு அதில் வந்து DEther சர்ச் பண்ணுங்கள். DEtherன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா DEther.com உங்களுக்கு ஒரு முதலாவதாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதில் வந்து கெட் ஸ்டார்டட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இதில் வந்து டவுன்லோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி சோர்ஸ் கோடுன்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சோர்ஸ் கோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஜஸ்ட் டவுன்லோட்டை கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். சரியா? இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா காப்பி பண்ணி சிம்பிளாக ஒரு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து DEther ப்ராஜெக்ட்னு கொடுத்து வச்சுருக்கேன். சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ ஜஸ்ட் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நீங்கள் ESP8266 DEtherன்றதுல இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டினோன்ற சிம்பிள் போட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும் .inoன்ற ஃபார்மேட்டில். அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஆர்டினோ ஐடின்றதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து ஆர்டினோ எடிட்டரில் ஓப்பன் ஆகும். சரியா?
ஓகே, இது ஓப்பன் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகி கடைசியாக அது நீட்டாக வந்து உங்களுக்கு நிற்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நாங்கள் சில கான்ஃபிகரேஷன் செய்யணும். அது என்னென்னு சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் டிஐஒய் டுட்டோரியல்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆர்டினோ ஐடி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த சிப் ஃபைலை வந்து டெவலப் பண்ண சொல்கிறாங்க, அது வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஐஎன்ஓ என்ற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க, அதையும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்டா, ஜஸ்ட் இவங்க இதில் கொடுத்துருக்க இந்த யூஆர்எல்லை அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த கீழே இருக்க பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலமாகவும் காப்பி பண்ணிக்கொள்ளலாம். சரி, இந்த யூஆர்எல்லாம் காப்பி பண்ணி இப்போ ஆர்டினோ ஐடியில் ஃபைலில் போய்க்கலாம். இங்கே மேலே வந்து ஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் யூஆர்எல் இருக்குமில்ல, இதை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன், அதால் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே விடுங்க. சரி, அடுத்தது வந்து இந்த டூல்ஸில் போய் போர்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சர்ச் பண்ணுங்கள் டிஎத்தர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட் வரும், டிஎத்தர் ESP8266 போர்டு வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஜஸ்ட் உங்களோட இந்த NodeMCU போர்டை வந்து உங்களோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணணும். சரியா? இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களோட மைக்ரோ யூஎஸ்பி கேபிளில் அந்த பின்னை வந்து வடிவாக ப்ளக் பண்ணிவிட்டு மற்ற யூஎஸ்பி போர்ட்டை வந்து உங்களோட லேப்டாப்பில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டை வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணணும். சரியா? ஓகே, நான் இப்போ ப்ளக்இன் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு போர்ட் இருக்கும். சரியா? எந்த போர்ட்டில் வந்து உங்கள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லி அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த டூல்ஸை கிளிக் பண்ணி போர்டுன்றதுக்குள்ளே போய் இந்த டிஎத்தர் ESP26 போர்ட்ஸில் போய் ஜெனரிக் ESP8266 என்ற இந்த போர்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அகெயின் நீங்கள் இந்த டூல்ஸில் போய் இந்த இரேஸ் ஃப்ளாஷ்ன்றதில் கிளிக் பண்ணி ஆல் ஃப்ளாஷ் கண்டென்ட்ஸ்ன்றதை நீங்கள் டிக் பண்ணிக்கொள்ளணும். சரி, ஓகே, எங்களோட வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ என்ன செய்யணுமெண்டா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த NodeMCU போர்ட்டுக்குள்ளே வந்து எங்களோட இந்த கோடிங் வந்து அப்படியே இன்ஜெக்ட் ஆகிடும். சரியா? இந்த கோடிங் தான் நாங்கள் எங்களோட NodeMCU போர்டை வந்து ஒரு வைஃபை டிஎத்தனிகேஷன் மாடலாக மாற்றுறதுக்கான ஒரு கோடிங். சரி, எங்களோட NodeMCUல இருக்க வைஃபை மாடலை வச்சு நாங்கள் வந்து இதில் வந்து டிஎத்தனிகேஷன் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்து நான் வந்து இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் எத்தனை தரமும் கோடிங்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். இந்த டிஎத்தனிகேஷன் அட்டாக் கோடிங்கை மட்டும்தான் இதில் இன்ஜெக்ட் பண்ணலாம் வேண்டியது. இதில் வந்து நிறைய IoT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விதத்தில் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் எத்தனை தரமும் எந்த கோடிங்கும் எத்தனை தரமும் மாற்றி இன்ஜெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் வைஃபை டிஎத்தனிகேஷன் அட்டாக்கான கோடிங்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. அகைன் நீங்கள் இன்னொரு கோடிங் உங்களுக்கு தேவையான ஒரு கோடிங்கை வந்து நீங்கள் அதுக்குள்ளே திருப்பி அகைன் இன்ஜெக்ட் பண்ண முடியும். சரியா? நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்க ப்ரீவியஸ் கோடிங் வந்து உங்களுக்கு ரேஸ் ஆகும். சரியா? கன்ஃபியூஷன் வேணாம். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தால் கீழே காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் அப்லோட் ஆகி முடியுது எங்களோட கோடிங். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எங்களோட கோடிங் வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டு சரி, இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அட்டாக்கை வந்து நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நான் இந்த NodeMCU போர்ட்டில் வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி பின்னை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் இதை வந்து என்னோடய லேப்டாப்லேயும் நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பவர் பேங்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சரியா? பவர் பேங்கில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து இந்த பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு இந்த ஆடியோ ஐடி தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லா டெப்ஸையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து பவர்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களோட வைஃபைல கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து வைஃபைல கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா PWNEDன்னு சொல்லியிருக்கும். இதுதான் வந்து எங்களுடைய இந்த நோட் MCUண்ட வைஃபை. சரியா, இது வந்து இப்போ ஒரு வைஃபையாக தொழிற்படுது. ஸோ இது வந்து நான் என்ன செய்யணுமெண்டா, இதை வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்க பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் என்னென்னா DEAUTHER தான் பாஸ்வேர்ட். சரியா, DEAUTHER தான் பாஸ்வேர்ட். சரியா, கிளிக் பண்ணி இவங்க எல்லாருக்குமே தான் பாஸ்வேர்ட். ஸோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி எஸ் கொடுங்க. சரியா, இப்போ கனெக்ட் ஆகிக்கொண்டிருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா, இதுதான் எங்கள்கிட்ட நோட் MCUவோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன செய்யணும்னா, இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 192.168.4.1ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே காட்டும். உங்களோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸையும் காட்டும். படியாக பாருங்கள். இந்த மொபைலில் வந்து நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மொபைலில் வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நான் ஸ்கேன் APS கொடுத்தா உங்களுக்கு எங்களை ரேஞ்சில் இருக்க எல்லா வைஃபைஸும் காட்டும். சரியா, இப்போ நீங்கள் இந்த மொபைலை படியாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மொபைலாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ இங்கே என்ன செய்யணுமெண்டா, இந்த வைஃபை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட்டுக்கு இந்த டிக் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அட்டாக்ஸ்ன்றதில் போய் இதில் வந்து DEATHன்னு சொல்லி ஒன்று இருக்குமில்ல, இதில் வந்து DEATHன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை வந்து ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்கள் பாருங்கள், இந்த வைஃபை வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. கவனிச்சிங்களா? நாங்கள் அகைன் ட்ரை பண்ணாலும் அதை கனெக்ட் ஆகவே ஆகாது. சரியா, நான் எத்தனை நேரம் ட்ரை பண்ணாலும் கனெக்ட் ஆகாது. சரியா, ஓகே. இப்போ வந்து நான் இதில் வந்து ஸ்டாப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அகைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் எங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. அகைன் நான் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் ஆகலை. அகைன் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் ஆகலை. இப்போ வந்து நான் இதில் வந்து ஸ்டாப்பை கிளிக் பண்ணுறேன், கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா, இதான் கைஸ் அந்த சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து இந்த பீகான்னு சொல்லி ஒரு அட்டாக் இருக்குல்ல, இந்த அட்டாக் என்னென்னா, இது வந்து எங்களுக்கு ஃபேக்காக வந்து வைஃபை அட்ரஸை க்ரியேட் பண்ணும். அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் முடியாது, அதில் இன்டர்நெட் வராது. பட் எங்களுக்கு வந்து ஃபேக்காக வந்து அக்சஸ் பாயிண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இதை எப்படி இந்த காட்டுறேன் பாருங்க. இல்லை SSIDஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு SSID கொடுக்கோம். சரியா, இப்போ நான் வந்து இது வந்து IT சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு எத்தனை நம்பர்ஸ் எத்தனை உங்களுக்கு இதே மாதிரி ஃபேக் பண்ணணும்னு கேட்கும். சரி, இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 50 கொடுக்குறேன். சரியா, 50 கொடுத்துட்டு இதை வந்து ஆட்ன்றதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறேன். சரியா, இப்போ நாங்கள் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ்ன்றதில் போய் இந்த பீகான்ன்ற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ஃபோனில் மொபைலில் பாருங்கள், ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா இத்தனை வைஃபை சிக்னல்ஸ் எங்களுக்கு காட்டுதுன்னு பார்த்தீங்களா? எகைன் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை வைஃபை சிக்னல்ஸ் காட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வைஃபை சிக்னல்ஸ் எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் சும்மா ஒரு ப்ராங்க் எல்லாம் பண்ண முடியும் இதை வச்சு. சரியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து விளங்கும். ஸோ இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. சரியா, ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே இந்த வைஃபையை வச்சு தான் செய்வாங்க. சரி, ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது வந்து நீங்கள் இப்போ கேட்பீங்க, இது வந்து எங்களுக்கு செய்கிறது கண்டிப்பாக PC வேணுமோன்னு சொல்லி இந்த IP அட்ரஸ் வந்து என்டர் பண்ணி செஞ்சதை வந்து நீங்களோட மொபைலில் வச்சு கூட செய்யலாம். ஓகேவா? நோட் MCU வந்து நாங்கள் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஆடியோ ஐடி தேவையோண்டா நாங்கள் லேப்டாப்பில் செய்கிறது இது வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இதை விட நீங்கள் மொபைலை வச்சு கூட செய்யலாம், இல்லாட்டி லேப்டாப்பில் இந்த ஆடியோ ஐடி இல்லாமல் கூட செய்யலாம். அதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நான் இனி வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதில் விளங்கலையேண்டா அதை சொல்லிவிட்டு போங்க. சரியா,
எதன் எரர் வந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகே, நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் ஒன்றும் வந்திருக்காது. ஓகே, பாய்.